நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் அவர்களை மாற்றியதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை வெளியிட்ட அந்த ஆடியோ டேப்னாலதான் பிடிஆருடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே ஒரு புகார ட்விட்டர் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பரவுனாரு. மீடியாக்களும் அப்படிதான் செய்தி வெளியாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு பிடிஆரை ஏன் நிதியமைச்சர் பொறுப்புல இருந்து ஐடி துறைக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே முதல் முறையாக இன்னைக்கு பிடிஆர் நடத்திய அந்த மாநாட்டுல பேசியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை பாஜக தலைவரான காலம் தொட்டே தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்தாலும் அது ஏதோ அண்ணாமலையினாலதான் நடந்தது என்பதை போல அவர் பேசுவதும் அதற்கு ஊடகங்கள் அதை பரப்புவதும் ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. இப்ப நம்ம முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், ஒரு அமைச்சரை ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறை மாற்றுவது என்பது முதல்வருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விருப்புரிமை. அந்த விருப்புரிமையின் அடிப்படையில் ஒரு முதல்வருக்கு இன்னைக்கு இந்த துறை இவருக்கு கொடுக்கலாம், இப்போ ஒரு லெவல்ல ரீச் பண்ணிட்டோம், அடுத்து இந்த துறை கொடுக்கலாம் என்கிற முடிவை முதலமைச்சர் எடுக்க முடியும். அந்த ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்களாக ஒரு காரணம் கற்பித்து இருப்பதுங்கிறது முடியாது. இன்னொன்று, அந்த ஆடியோ தொடர்பாக அப்போதே அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மிக தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. எப்படி அந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எப்படியெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீப் ஃபேக்ட் டெக்னாலஜி மூலமாக இந்த ஆடியோ பரப்பப்பட்டதுங்கிறத ஆதாரத்தோடு நிரூபித்தார். அதை தொடர்ந்து அமைச்சரவையில் நடந்த ஒரு சாதாரண ஒரு மாற்றத்தை அதனுடைய விளைவு என்று சொல்லி பாஜகவினர் பரப்பி கொண்டிருந்தார். அப்போ அதற்கு முன்னரே பலமுறை சொல்லி இருக்கிறார். இன்றைய தினம் மிக தெளிவாக தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களுடைய தலைமையில நடைபெற்ற அந்த தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் முதல்வர் அவர்கள் பேசிய போது அதற்கு காரணத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த ஆட்சி ஒரு கடும் நிதி சிக்கலில் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆட்சி பொறுப்பேற்றது. கொரோனா சூழல், அதே போல 10 ஆண்டு கால மோசமான ஆட்சி, முறையற்ற நிதி நிர்வாகம், அப்படி இருந்த சூழலில் ஒரு முதல் 2 ஆண்டுகள் மிக ரொம்ப நம்மளுடைய பொருளாதாரத்தை ரொம்ப ஸ்டெடி பண்றதுக்காக சிறப்பான ஒரு திட்டத்தை வழிமுறையை செய்து பிடிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை சீராக்கினார். அந்த 2 ஆண்டு காலம் அவர் போட்டு தந்த அடித்தளத்துலதான் இன்னைக்கு அடுத்து தொடர்ந்து இந்த அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். அதே போல இதனுடைய அடுத்த கட்டமாக அவருடைய செயல்பாடு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு தேவை என்கிற கருத்தினால் தான் நான் அவரை தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றினேன். அந்த மாற்றமும் சிறப்பானது என்கிற அளவில் அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று இன்றைய கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லி மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், அதே போல இங்கே இருக்கக்கூடிய சிறப்பான ரகுராம் ராஜன் போன்றவர்கள் எல்லாம் அந்த குழுவிலே ஒருவராக போட்டு அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுத்தான் அவர் ஓரளவுக்கு நிதி நிலைமையை சீராக்கினார். ஆண்டுதோறும் எப்படி அந்த கடன் சுமைகள்லாம் கூட்டிட்டு போனதை தெளிவா முதல் 2 ஆண்டுகளில் சிக்கன நடவடிக்கைகளும் மேற்கொண்டு எந்த இடத்துல பணம் விரயமாகுது, எந்த இடத்துல அதை சரி செஞ்சா நிதி நிலைமையை சீராக்க முடியும் என்பது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து அவர் துறையை சிறப்பாக நடத்தினார். இப்போ அதன் தொடர்ச்சியாக இப்ப தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை கொஞ்சம் சிறப்பாக போகிறது. அப்ப இந்த சூழலில் அந்த துறையில ஒரு துறை சார்ந்த அனுபவம் பெற்ற ஒரு அமைச்சர் இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் முன்னர் பொறுப்பு வைத்த அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களிடமிருந்து அதை மாற்றி முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய இந்தியாவுடைய இன்னைக்கு முதல்வர் உரையிலேயே கூட சொல்லியிருக்காரு, இந்தியாவுடைய தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான அந்த முன்னாடி நம்ம ஆர்இசின்னு சொல்லுவோம், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், அது தேசிய தொழில்நுட்ப கழகம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு திருச்சியில அங்கேயே படித்தவர். அதே போல சென்னையில எம்ஐடியில படித்தவர். மேலை நாடுகளில் நிறைய பட்டங்கள் பெற்றிருக்கிறார். அங்கே பன்னாட்டு நிறுவனங்களில பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் என்கிற கருத்தின் அடிப்படையில் இந்த துறைக்கு அவர் அமைச்சராக கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. அப்போ இது பாஜக எது செய்தாலும் அவர்களாக ஒன்றை பரப்பி கொண்டு, அதாவது பூனை கண்ணை மூடிட்டா இருட்டி இருந்துற மாதிரி அவர்களுடைய உலகமே ஒரு தனி உலகம். அவங்க நினைக்கிறதுதான் சரி, இல்லை அவங்க பரப்புற விஷயம் தான் சரின்னு, அது எப்படின்னு தெரியல. அங்கே தலைவர்ல இருந்து அதை அந்த பின்பற்றுகிற தொண்டர்களும் அப்படித்தான் இருப்பாங்களான்னு தெரியல. அவங்களும் அதையே நம்பிக்கிட்டே பொது கருத்தா மற்றவங்ககிட்டையும் அதே விஷயத்த பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி இதுவரை இவர்கள் ஏதோ ஆடியோவின் காரணமாகத்தான் பழனிவேல் தியாகராஜன் நீக்கப்பட்டு விட்டார் இன்னெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதாவது பிடிஆர் கட்சி கைவிட்டுருச்சு, பிடிஆர் கட்சி ஒதுக்கிருச்சு என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார். ஆனா பாத்தீங்க அப்படின்னா கட்சி எல்லா நிலையிலும் பாத்தீங்கன்னா முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருந்தது. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு
மிக முக்கிய குழுவான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக வந்து என்ன தேர்தல் அறிக்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக மாநிலம் தோறும் மாநிலம் முழுக்க வந்து அந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அறிக்கை தயாரிப்பதற்காக கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற குழுவிலே வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆக அவர் யாருடைய சேவையை எப்போது பயன்படுத்துவது அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையை தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வந்து அதை மிகச்சரியாக செய்கிறார். அவங்ககிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்தோம்னா இன்னும் எப்படி எஃபெக்டிவா பெட்டரா பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வாய்ப்புகள் தான் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த வகையிலே தான் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய துறை மாற்றமும் நடந்ததை தவிர பாஜக சொல்வதை போல அது வந்து ஏதோ ஒரு ஆடியோவின் காரணமாக இல்ல வந்து கட்சி வந்து பிடிஆரை வந்து கைவிட்டுருச்சு என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தது. அவர்கள் பிடிஆரை கண்டு பயந்தார்கள். அப்ப அவரை சமாளிக்க முடியாம இது போன்ற ஒரு செய்திகளை சொல்வதன் வாயிலாக அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னும்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிஆர் வந்து பிஜேபிக்கு வர போறாரு என்றெல்லாம் எல்லாம் அவர்கள் பரப்பி கொண்டிருந்தார். ஆனா உண்மையிலேயே பார்த்தா அவருக்கு நிகராக வந்து பிஜேபியை அம்பலப்படுத்துவதற்கோ இல்ல பிஜேபியை வந்து ஆங்கில ஊடகங்கள் மத்தியில பிஜேபியை வந்து அம்பலப்படுத்துவதற்கு அவருக்கு நிகர் அவர் தான். அந்த அளவுக்கு வந்து அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப இடையில கூட ஏதோ உத்தரப்பிரதேசம் வளர்ந்து விட்டது என்ற விஷயமெல்லாம் பேசப்பட்ட போது மிகச்சரியான பதிலடியை வந்து அவர் கொடுத்தார். அதாவது புள்ளி விவரங்களோடு கொடுத்தார். எப்படி வந்து நம்மளுடைய இது என்ன, நம்ம எவ்வளவு வரி கொடுக்குறோம், நம்மளை விட பல மடங்கு மக்கள் தொகை கூடி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் என்ன வரி வந்து திருப்பி அதாவது ஒன்றிய அரசு கொடுக்குது, அதே மாதிரி அங்கிருந்து எவ்வளவு வருதுன்றதெல்லாம் மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு அவர் சொல்லி இருந்தார். அதே போல வந்து இப்ப நீங்க வந்து எப்படி வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க என்று சொல்லி இப்ப சமீபத்துல கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சமூக வலைத்தளத்துல மிக முக்கியமாக பணியாற்றுபவர்களுக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் நடைபெறும். நானும் கூட அதில் பங்கேற்று இருந்தேன். அந்த கருத்தரங்கத்திலே கூட இவர் இதே செய்தியெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த உத்தரப்பிரதேச பத்தி எப்படி வந்து இவங்க வந்து பொய்யா அந்த தகவல் எல்லாம் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி வந்து பாஜகவை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பழனிவேல் தியாகராஜன் மீது அச்சம் கொண்டு வந்து அவர்கள் இப்படி எல்லாம் பொய்யை பரப்பி கொண்டிருந்தார்கள். அது வந்து உண்மை அல்ல அப்படிங்கிறத இன்றைக்கு மிக தெளிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார்.